பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. இந்த காலை நேரங்களிலே நாம் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான எசப்பா, அந்த காலை நேரத்திற்காக நன்றிப்பா. இந்த நாளிலே இந்த ஜெபத்தை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க. இதில் அநேகர் வந்து கலந்து கொள்ளட்டும், அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும், அநேகருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எசப்பா, இந்த ஜெபத்தை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க. தடைகளெல்லாம் கர்த்தர் மாற்றுங்கப்பா. ஸ்தோத்திரம். நீர் எங்களை பலப்படுத்துங்க. உங்கள் கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் இப்பொழுது கர்த்தருக்கென்று ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். பிரைஸ் த லார்ட். தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலோம் உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா நிசி உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈலியோன் உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ரோகி உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷிட்கேனு உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா சபயோத் உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா மெக்காதிஸ் உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ரெகபோ உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஓசேனு உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஏலோஹீன் உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஏலோகோ உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஹேலோகே உமக்கு ஸ்தோத்திரம். ஹேலோகிம் ஸ்தோத்திரம். எல்ஷடா உமக்கு ஸ்தோத்திரம். ஏசு என்ற நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேல் என்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் த லார்ட். தேவனுடைய வார்த்தை என்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உயர்ந்த உமது நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்பமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஊற்றுன்ற பரிமளம் தைலம் போல் இருக்கும் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் பயங்கரமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வல்லமையில் பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மகத்துவமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாமம் சபியமாய் இருப்பதற்கு ஸ்தோத்திரம். உமது நாமம் பலத்த துருகம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியே ஸ்தோத்திரம். சத்திய ஆவியே ஸ்தோத்திரம். கிருபையின் ஆவியே ஸ்தோத்திரம். மகிமையின் ஆவியே ஸ்தோத்திரம். ஜீவனின் ஆவியே ஸ்தோத்திரம். பிதாவின் ஆவியே ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் ஆவியே ஸ்தோத்திரம். உணர்வுள்ள ஆவியே ஸ்தோத்திரம். பலனுள்ள ஆவியே ஸ்தோத்திரம். உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே ஸ்தோத்திரம். உற்சாகப்படுத்தும் ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஞானத்தின் ஆவியானவரே ஸ்தோத்திரம். கர்த்தரின் ஆவியானவரே ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவரே ஸ்தோத்திரம். நித்திய ஆவியானவரே ஸ்தோத்திரம். உன்னதரின் ஆவியே ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள ஆவியே ஸ்தோத்திரம். குமாரரின் ஆவியே ஸ்தோத்திரம். புத்திர சுவிகாரத்தின் ஆவியே ஸ்தோத்திரம். நல்ல ஆவியே ஸ்தோத்திரம். பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. நாம் இவ்வளோ நேரம் கர்த்தருக்கென்று ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினோம். இப்பொழுது நாம் ஒரு சில பாடல்களை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த காலை நேரங்களில் ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கே. இந்த பாடலை நாம் பாடலாம். இதில் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அவர் நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், உணவு கொடுத்திருக்கிறார், அன்பு கொடுத்திருக்கிறார், நம்மோடு கூடவே இருந்திருக்கிறார், நம்மளை அபிஷேகித்திருக்கிறார், நம்மளை ரட்சித்திருக்கிறார் அவருடைய இரத்தத்தினாலே. இந்த பாடலை நாம் கருத்தை உணர்ந்தவர்களாய் நாம் பாடப்போகிறோம். பிரைஸ் த லார்ட். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு பாடுவோம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, ஆமென். துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஓஹோ, சுகம் தந்தீரேன் நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பெலன் தந்தீரே நன்றி ஐயா, பெலன் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, ஆமென். துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு அப்பா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. உணவு தந்தீர் நன்றி ஐயா, உணவு தந்தீர் நன்றி ஐயா,
உடையும் தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு ஆமேன். துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு சொல்லுவோம். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு ஆமேன். துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. அன்பு கூர்ந்தீர் நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தீர் நன்றி ஐயா. அரவணைத்தீர் நன்றி ஐயா, அரவணைத்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு ஆமேன். துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு அப்பா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு அப்பா. துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. அன்பு கூர்ந்தீர் நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தீர் நன்றி ஐயா. அரவணைத்தீர் நன்றி ஐயா, அரவணைத்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஓஹோ ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. கூட வந்தீ நன்றி ஐயா, கூட வைத்தீ நன்றி ஐயா. பாட வைத்தீ நன்றி ஐயா, பாட வைத்தீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு ஆமேன். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. அபிஷேகித்தீர் நன்றி ஐயா, அபிஷேகித்தீர் நன்றி ஐயா. அனலாக்கினீர் நன்றி ஐயா, அனலாக்கினீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. இரத்தம் சிந்தினீர் நன்றி ஐயா, இரத்தம் சிந்தினீர் நன்றி ஐயா. ரட்சிப்பு தந்தீர் நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு ஆமேன். துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு ஆமேன். ஹல்லேலூயா. நாம் இன்னும் ஒரு பாடலை கூட பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த களிப்பூற்று நீர்தானையா, அபிஷேக மலையும் நீர்தானையா. இந்த பாடலை பாடி நாம் இயேசுவை மகிமைப்படுத்த போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மலையும் நீர்தானையா. ஆமேன். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மலையும் நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் சேனைகளின் கர்த்தாவே
ஜீவனுள்ள தேவனே உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. சேனைகளின் கர்த்தாவே ஜீவனுள்ள தேவனே உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. உடலும் உள்ளமும் கம்பீர சத்தத்தோடு, உடலும் உள்ளமும் கம்பீர சத்தத்தோடு பாடி பாடி துதித்து மகிழ்கின்றது. பாடி பாடி துதித்து மகிழ்கின்றது. சொல்லுவோம், என் தேவனே என் ராஜனே, ஆமேன். என் தேவனே என் ராஜனே, ஆமேன். உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன். உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன். உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா. அபிஷேக மழையும் நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் வேறிடத்தில் வாழுகின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாளும் சமூகம் மேலானது. வேறிடத்தில் வாழுகின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாள் சமூகம் மேலானது. பலத்தின் மேல் பலனடைந்து பரிசுத்த வல்லமையால், பலத்தின் மேல் பலனடைந்து பரிசுத்த வல்லமையால் நிறைந்து நிறைந்து நன்றி சொல்வேன். நிறைந்து நிறைந்து நன்றி சொல்வேன். கரங்களை உயர்த்தி, என் தேவனே என் ராஜனே, என் தேவனே என் ராஜனே. உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன். உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன். உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையாம். அபிஷேக மழையும் நீர்தானையாம். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் கதிரவனும் கேடகமும் மகிமையும் மேன்மையும் எல்லாமே நீர்தானே, தகப்பன் நீர்தானே. கதிரவனும் கேடகமும் மகிமையும் மேன்மையும் எல்லாமே நீர்தானே, தகப்பன் நீர்தானே. நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நம்புகின்ற மனிதர்களாம் பாக்கியவான்கள், நம்புகின்ற மனிதர் எல்லாம் பாக்கியவான்கள். என் தேவனே என் ராஜனே, ஆமேன். என் தேவனே என் ராஜனே. உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன். உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன். உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா. அபிஷேக மழையும் நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் உமது ஆலயத்தில் உமக்காய் காத்திருப்போர் உண்மையிலே பாக்கியவான், பாக்கியவான்கள். உமது ஆலயத்தில் உமக்காய் காத்திருப்போர் உண்மையிலே பாக்கியவான், பாக்கியவான்கள். என்ன நடந்தாலும் எப்போதும் துதிப்பார்கள், என்ன நடந்தாலும் எப்போதும் துதிப்பார்கள்.
துதியால் அனுதினமும் நிறைந்திருப்பார்கள். துதியால் அனுதினமும் நிறைந்திருப்பார்கள். என் தேவனே, என் ராஜனே, என் தேவனே, என் ராஜனே, உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன். உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன். உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா. அபிஷேக மலையும் நீர்தானையாம். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையாம். அபிஷேக மலையும் நீர்தானையாம். நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை நாமே அர்ப்பணித்தவர்களாய் இந்த காலை நேரங்களில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர். எல்லாரும் வாய்களை திறந்து இந்த காலை நேரங்களில் நீர் இறங்கி வாருங்க. நீங்கள் இறங்கி வாங்கப்பா. உங்கள் ஷக்கினா மகிமை இறங்கட்டமே. காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறதே. அப்பா நீங்கள் இறங்கி வாங்கப்பா. ஓ ரிவலவா ஷபலதன மக்கரல சந்துரி கரலதன கரல. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஆரியாந்தனி மக்கரல சக்கரல ரிவலவ ரிவலவ ரியாந்தனி மக்கரல ரிமக்கரல சக்கரல. ஓ ரியாந்தனி மக்கரல சிகரல தன மக்கரல ரியாந்தனி மக்கரல சக்கரல தன மக்கரல. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நேராய் நம்முடைய இருதயத்தை திருப்புவோமா. நீர் இல்லாத நாளெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையாகாதுப்பா. நீர் இல்லாத ஒவ்வொரு நாளும் எங்களால் இருக்க முடியாது. எங்களுடைய உயிரின் ஊற்று நீரப்பா. அப்பா உமக்கு நன்றி ராஜா. ரிஷபல வரியாந்தனி மக்கரல. ஓ ரிஷி கரல தன மக்கரல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ ரியாந்தனி மக்கரல ஷவல வரவல வரவலவா. ஹல்லேலூயா. ரியாந்தனி மக்கரல. ஓ ஷிமக்கரல தன மக்கரல. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா. நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. இயேசுவை பார்த்து நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா. நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே நீயாவா. உண்மையின் வழியே நீயாவா. உயிரின் ஊற்றே நீயாவா. உண்மையின் வழியே நீயாவா. உறவின் பிறப்பே நீயாவா. உறவின் பிறப்பே நீயாவா. உள்ளத்தின் மகிழ்வே நீயாவா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா. நீரில்லாத வாழ்வெல்லாம்
வாழ்வாகுமா? இயேசுவை பார்த்து நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ரிபலவா சமக்கரலே சிகரலே ரிபலத நமக்கரல சந்துரி கரலத நமக்கரல ரிபலவரியாந்தனி மக்கரல சக்கரலத நமக்கரல ரியாந்தனி மக்கரல சிகரலத நமக்கரல ரிகரலத நமக்கரல ரிபலவ சக்கரலத நமக்கரல. இயேசுவை பார்த்து அப்பா நாங்கள் இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்கள் கிருபை தான்ப்பா. உங்கள் கிருபைலனா ஒன்றுமே இல்லாண்டவரே. எங்களுடைய எஜமானன் துணையாளர் நீராவியானவரே. ஓரி சந்தூரி கரலத நமக்கரல அல்லேலூயா. நமக்கு எஜமானராய் துணையாளராய் நமக்கு இருக்கிறாரே. ஆண்டவரை பார்த்து உங்கள் கிருபப்பா, உங்கள் கிருபப்பா. ஓரி வலத நிமக்கரல சிகரலத நமக்கரலே. நன்றி ராஜா இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இயேசுவை பார்த்து இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. இயேசுவை பார்த்து பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே அப்பா, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. சொல்லுவோம் இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. ஓரி பல வர பல வர பல ஹalleluya. ரியாந்தனி மக்கரல சிகரலத நமக்கரல ரியாந்தனி மக்கரல சிகரலத நமக்கரல. ஓரி பல வரி பல வரியாந்தனி மக்கரல சிகரல. அவர் 1000 பேர்களில் சிறந்தவர். ஹalleluya. 10,000ங்களில் சிறந்தவர். அவர் விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறாரே. நம்மேல் பிரியம் வைத்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறாரே. 10,000ங்களில் சிறந்தவரே, உமக்கு நன்றி ராஜா. ரிபாலாதா நமக்கரல. அவர் ஆராதனையின் நாயகன், ஆராதனைக்குரியவர் அவர் மட்டுமே. ஆராதனைக்கு வேந்தனும் அவரே. ஹalleluya. ரிஷி கரலத நமக்கரல சந்துரி கரலத நமக்கரல. ஹalleluya. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் அவர், மகிமையின் தேவன் அவரால், அவர் மட்டுமே. ஹalleluya. அவரை பார்க்கிறவர்கள் யாவரும் முழங்கால் படியிடுவார்கள். இந்த காலை நேரங்களிலே ஏசாப்பா, மகிழ்வுடன் உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. எங்களுடைய ஆராதனை நாயகன் நீரப்பா. ஆராதனை வேந்தனும் நீரே. எங்களுடைய உயிருள்ள நாளெல்லாம் உமையே நாங்கள் துதிப்போம்ப்பா, உமையே நாங்கள் தொழுது கொள்ளுவோம் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போமா. ரிஷி கரலத நமக்கரல ரியாந்தனி மக்கரல. ஓரி பலவ சிவக்கர பௌடிரி பௌடிரி பௌடிரி. நன்றி ராஜா. ஆராதனை நாயகன் நீரே,
ஆராதனை வேந்தனும் நீரே. இயேசுவை பார்த்து ஆராதனை நாயகன் நீரே நன்றி. ஆராதனை வேந்தனும் நீரே. ஓ ஆயுள் முடியும் வரை இயேசுவை பார்த்து உம்மை தொழுதிடுவோம். என் ஆயுள் முடியும் வரை இயேசுவே உம்மை தொழுதிடுவே. சொல்லுவோம் ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனீரே. ஆமென் ஆமென். ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனீரே. ஆமென். விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே. என்றென்றும் தொழுதிடுவேன். விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே. என்றென்றும் தொழுதிடுவேன். சொல்லுவோம் ஆராதனை நாயகன் நீரே. அப்பா ஆராதனை வேந்தனும் நீரே. ஓஹோ ஆராதனை நாயகன் நீரே நன்றி. ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. ஓ மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தெய்வம் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே மகிழுடன் துதித்திடுவேன். முழங்கால் யாவுமே முடங்கிடுமே மகிழுடன் துதித்திடுவோம். ஆராதனை நாயகன் நீரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை வேந்தனும் நீரே. இயேசுவை பார்த்து ஆராதனை நாயகன் நீரிவாலா சக்கர. ஆராதனை வேந்தனும் நீரே. ஒரிவாலாவா ஆயுள் முடியும் வரை ஒரு சந்துரிக்க உம்மை தொழுதிடுவேன். சொல்லுவோம் என் ஆயுள் முடியும் வரை. ஆமென் இயேசுவே உம்மை தொழுதிடுவேன். சொல்லலாம் ஆராதனை நாயகன் நீரே நன்றி. ஆராதனை வேந்தனும் நீரே. இயேசுவே ஆராதனை நாயகன் நீரே. கரங்களை அசைத்து ஆராதனை வேந்தனும் நீரே. நன்றி ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த ஆராதனை நேரத்தில் எஸ்ஸப்பா நீர் எங்கள் மத்தியிலே உலாவினீர். உங்கள் பிரசனத்திற்கு நன்றி எஸ்ஸப்பா. நீர் எங்களை பலப்படுத்தினீர் எஸ்ஸப்பா. எங்கள் மத்தியிலே நீர் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே நாம் இம்மட்டுமாய் கர்த்தரை நாம் ஆராதித்தோம். நாம் இப்பொழுது வேதத்திலிருந்து இந்த நாளில் நம் வேதத்தை வாசிக்கலாம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம். இன்றைய நாள் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 7. நாம் வாசித்து அதிலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம் இந்த காலை நேரங்களிலே. பிரைஸ் தி லார்ட். என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல காத்துக்கொள். அப்பொழுது பிழைப்பாய். அவைகள் உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். இச்சக வார்த்தைகளை
பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக. நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகனி வழியாய் பார்த்தபோது பேதைகர்களாகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தீன வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமான நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்துக்கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டின் வழியாய் நடந்து போனான். அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். அவள் வாயாடியும் அடங்காதவளும் ஆனவள். அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாய், சந்துக்கள் தோறும் பதிவிருப்பாள். அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து, சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருந்தது. இன்றைக்கு தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன். இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். என் மஞ்சத்தை இரத்தின கம்பளங்களினாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களினாலும் சிங்காரித்தேன். என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் லவங்க பட்டையாலும் வாசனை கட்டினேன். வா, விடியற்காலம் வரைக்கும் சம்போகமாயிருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம். புருஷன் வீட்டிலே இல்லை, தூர பிரயாணம் போனான், பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான். குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். உடனே அவன் அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்லுவது போல ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழத்தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்குள் கொண்டு போய்விடும். ஆமேன். ஹல்லேலூயா. ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் நாம் வாசித்தோம். அதிலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். நம்மத்தில் அருமையான பாஸ்டர் துரை சிங் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நாம் எல்லாரும் கவனிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 7வது அதிகாரத்தில் நாம் 2வது வசனத்தை நாம் இன்று தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். கட்டளைகளையும் போதகத்தையும் கண்மணி போல காத்து கொள்ளணுமா? கட்டளைன்னா வேதத்தில் அநேக கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அநேக கட்டளைகளை நான் பார்க்குறோம். அந்த கட்டளைகளை காக்கணும்னு என்ன? அதன்படி நடக்கணும். கட்டளைகளை காக்கிறதுன்னா பெட்டியில் பூட்டி வச்சு பாதுகாக்கிறது இல்லை. நாம் அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. 10 கற்பனைகளை கட்டளை என்று சொல்லுவாங்க. இப்போ பழைய ஏற்பாட்டில் 10 கற்பனை, புதிய ஏற்பாட்டில் 2 கற்பனை. புதிய ஏற்பாட்டில் 10 2ஆக மாற்றினார் இயேசு கிறிஸ்து. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2 கற்பனையை நாம் கை கொள்ளணும். இந்த 2 கற்பனைகளை நாம் கை கொண்டால் போதும், நாம்
பழைய ஏற்பாட்டில் 10 கற்பனைகளை அல்லது கட்டளைகளை கை கொண்டதுக்கு சமம். ஒன்று, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரில் அன்பு கூறுவாயாக என்ற முதலாம் கற்பனை. இரண்டாம் கற்பனை, உன்னை நேசிப்பது போல் பிறனையும் நேசிப்பாயாக. இரண்டாவது கற்பனை. கட்டளைகளை காத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவைகளின்படி நடக்கணும். புதிய ஏற்பாட்டில் 2 கற்பனை அல்லது 2 கட்டளை. இந்த 2 கட்டளைகளை நாம் செய்தால் போதுங்க, நம்ம எல்லா தீமைகளுக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்வோம். இதில் சொல்லப்பட்ட வார்த்தை, ஒரு வாலிபன் மோசமான பாவத்துக்கு செல்லுகிறதை பார்க்கிறோம். இந்நாட்கள் அநேகர் பாவ வலையில் சிக்கி தவித்து கொண்டிருக்க காரணம் என்ன? கிறிஸ்தவ குடும்பங்களில் கூட அநேகர் பாவத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாங்க. காரணம், இந்த கட்டளையை கை கொள்றதில்லை, காத்து கொள்றதில்லை. கட்டளையை கை கொள்றதில்லை, காத்து கொள்றதில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்குமானால் நாமும் பாதுகாத்து கொள்ளப்படுவோம், நம்முடைய பிள்ளைகளும் பாதுகாத்து கொள்ளப்படும். எல்லா பாவ கண்ணிகளுக்கும் நின்று தேவன் நம்மை பாதுகாப்பார். இரண்டாவது எதை காத்து கொள்ள வேண்டுமோ? போதகத்தை காத்து கொள்ளணுமா? போதகத்தை காத்து கொள்ளணும். போதகம்னா டீச் பண்ணுறது. டீச் பண்ணுவாங்க. பெற்றோருக்கு போதகர் டீச் பண்ணுவாங்க. பிள்ளைகளுக்கு பெற்றோர் டீச் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சர்மார் டீச் பண்ணுவாங்க. அந்த போதகத்தை என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. மனைவிமாருக்கு புருஷன் ஆலோசனை கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்கு பெற்றோர் ஆலோசனை கொடுப்பாங்க. அந்த ஆலோசனையை நம்ம கேட்குறோமா? அதான் போதும். அந்த ஆலோசனை நம்ம கேட்டால் நமக்கு ஒரு ஆசீர்வாதம், நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆலோசனை கேட்கிறவர்களும் இந்த மாதிரி பொல்லாத பாவ இச்சை நின்று பிசாசுடைய கண்ணி நின்று பாதுகாக்கப்படுவார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அதனால்தான் அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. அதை எப்படி காத்துக்கொள்ளணுமா? கண்மணி போல காக்கணுமா? கண்மணி போல பாதுகாக்கும். நம்ம கண்ணில் ஒரு தூசி வந்து விழுதுன்னா நம்ம கண்ணை அப்படியே மூடுறோம், உடனே மூடுறோம். இந்த மணி அப்படியே பாதுகாக்குது. அதே போல் ஒருத்தர் நமக்கு போதகம் பண்ணுறாங்களே, இதை செய்யாத அதை செய், அதையும் அப்படியே காக்கணும். ஆனால் சிலர் என்ன செய்கிறாங்க? மறந்து விடுறாங்க. அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்? காத்துக்கொள்ள தெரியல. கண்மணி போல காத்துக்கொள்ள தெரியல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்நாட்களில் கிறிஸ்தவர்களாகி நாம் இதை புரிந்து கொள்ளணும். யாராவது நமக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க, போதகம் பண்ணுறாங்க, நம்ம என்ன செய்யணும்? அப்படியே காத்துக்கொள்ளணும், கேட்கணும். நமக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் ஒரு 50 வயசு ஆயிடுச்சுனாலே வாலிபரில் கூப்பிட்டு என்ன செய்வாங்க? ஏதாவது ஆலோசனை கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும் போல் இருக்கும். 50 வயசு ஆயிடுச்சுனாலே ஒருவேளை நல்ல வாலிபனாக தான் இருப்பான், நல்ல வாலிப சகோதரியாக தான் இருப்பாங்க. ஆனாலும் ஏதோ பேசணும், அவங்களை கூப்பிட்டு பேசணும், சொல்லணும், ஆலோசனை சொல்லணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். சிலருக்கு ஆவின் நடத்திப்பு இருக்கும், இவங்களை கூப்பிட்டு நம்ம ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம சரியான வழியில் நடக்கிற தம்பிமார் தங்கச்சிமாராக இருக்கலாம். நாம் என்ன செய்யணும்? பரவாயில்ல, சொல்லட்டும். ஐயாவுக்கு சொல்லணும் போல் இருக்குது, சொல்லட்டும். நன்மைக்கு தான் சொல்லுவாங்க, நம்ம கேட்போம். பொறுமையாக நீங்கள் கேட்பீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம்.
நான் தான் இந்த மாதிரி எதுவும் செய்யலையே, நீங்கள் எனக்கு ஏன் போதிக்கிறீங்க? வேறு யாருக்கா போய் சொல்லுங்கள். அப்படி செய்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் பேசுங்க, ஆலோசனை கொடுங்க. அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன்னா சில நேரங்களில் ஆவியானவரே உங்கள் முன்பாக அந்த மனுஷனை கொண்டு வந்து நிறுத்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு விழுக வரும், எச்சரிப்பாக இருந்துக்கோங்க. எத்தனையோ சம்பவம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒரு முறை ஒரு வாலிபனை பார்த்து தேவனுடைய தாசன் ஆலோசனை கொடுத்தார். அந்த தேவ மனுஷன், அந்த வாலிபன் நல்ல ஒரு வாலிபன், சொல்லுங்கய்யா. ஆனால் எந்தவித தீமைகள் அவனுடைய வாழ்க்கையில் நடந்ததில்லை, மோசமான வழிகளில் நடக்கிற பையனும் கிடையாது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற, பெற்றோருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு தம்பி. ஆனாலும் அந்த தம்பிக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்க வேண்டும் என்று ஆவியனுடைய ஒரு ஏவுதல் இருந்தபடினால அந்த தேவ மனிதன் அவரை அழைத்து, அந்த தம்பியை அழைத்து ஆலோசனை கொடுத்தார். தம்பி, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், பொல்லாத உலகம், ரொம்ப கவனமாக இருக்கணும், ஞானமாக இருக்கணும், நல்லா வேதம் வாசிக்கணும், நல்லா ஜெபிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை மனப்பாடம் பண்ணணும். இப்படி இருந்தால் நீ நல்லா இருப்பா, பாதுகாக்கப்படுவான்னு சொன்னேன். தம்பி சரிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சென்றான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை. ஆனால் அவன் நினச்சோடு பார்க்கல. அந்த ஐயா சொல்லி போகியும் நெக்ஸ்ட்டு தெருவுக்கு தான் அவன் போயிருப்பான். ஒரு பிள்ளை லவ் ப்ரொபோஸ் பண்ணுது. ஐ லவ் யூ மை டியர், ஐ லவ் யூ அப்படின்னு அந்த பிள்ளை அந்த பையனை பார்த்து சொல்லுது. அப்போ உடனே அந்த போதகர் ஐயா சொன்ன வார்த்தை அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்படியா, உன்னை நேசிக்கிற வயசு எனக்கு இல்லை, நான் கொஞ்சம் படிக்கணும், படிப்பெல்லாம் முடிச்சுட்டு கர்த்தர் சித்தமானால் பின்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் தப்பிச்சிட்டான். அவளுடைய ஸ்டோரி கேட்கும்போது 2-3 பேர் லவ் பண்ணி விட்டுட்டு வந்தவா. அப்போ நான் நல்லா இருக்கிறேன்னு எனக்கு அட்வைஸ் ஏன் கொடுக்குறீங்க இப்படி யாரும் நினைக்காதுங்க. போதங்க பண்ணுறாங்களா, கட்டளை கொடுக்குறாங்களா, சந்தோஷமாக கேளுங்க. உங்களை வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதை காத்து கொள்ளுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படும். உண்மையாகவே நம்முடைய இயேசு ஜீவிக்கிறார். இந்த கட்டளையை கை கொண்டு போதகத்தை காத்து கொண்டு அதன்படி ஜீவிக்கும்போது நிச்சயமாகவே இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மோசமான பாவ கண்ணிகளிலிருந்து நாம் பாதுகாத்து கொள்ளப்பட முடியும். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர், காட் பிளஸ் யூ. இந்த நாளிலே நாம் அருமையான வார்த்தைகளை கேட்டும் கட்டளையை பத்திரப்படுத்த வேண்டும் என்று, கண்மணி போல கேட்டும் பத்திரப்படுத்த வேண்டும் என்று கேட்ட இந்த வார்த்தையின் பிரகாரமாக நாம் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் கேட்ட வார்த்தை இயேசப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்த வேண்டுமே. அப்பா, நீங்கள் கொடுத்த அந்த கட்டளைகளை ஏசப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அதை பத்திரப்படுத்தணும். கண்மணி போல ஒவ்வொரு நாளும் ஏசப்பா அந்த போதக சிற்சியை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் அதை பத்திரப்படுத்த வேண்டுமே. நீங்கள் ஏசப்பா எங்களுக்கு கிருபை செஞ்சிடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஏசப்பா எங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும். நீங்கள் கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் இதுவரை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் நாம் இப்பொழுது ஒரு சில விண்ணப்பங்களுக்காக நாம் செபித்து
நாம் மற்றவர்களுக்காக செபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலே கேட்ட இந்த வார்த்தையின் பிரகாரமாய் நாம் ஜீவிக்க வேண்டும். பொல்லாத இந்த வாழ்க்கையிலிருந்து, பொல்லாத பாவ வாழ்க்கையிலிருந்து ஏசப்பா நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாம் அந்த கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கை கொள்ளும்படியாக கண்மணியை போல ஒவ்வொரு நாளும் நாம் பாதுகாத்து கொள்ளணும். போதகத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே இப்படியாக அதன் பிரகாரமாய் நாம் ஜீவிக்க வேண்டுமே. பாவத்திலிருந்து பாவ கண்ணிலிருந்து ஏசப்பா நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் இந்த வார்த்தையின் பிரகாரமாக நாம் ஜீவிக்கும்படியாக நாம் செபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. கேட்ட இந்த வார்த்தையின் பிரகாரமாய் நாங்கள் ஜீவிக்க வேண்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்பா ஜீவித்து அதன் பிரகாரமாய் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரே நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் இப்பொழுது ஒரு சில விண்ணப்பங்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். கண்களை மூடி மற்றவர்களுக்காக நாம் செபிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மற்றவர்களுக்காக செபிக்கும்போது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறேன் தேவனாய் காணப்படுகிறார். இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவருக்காக செபிக்க போகிறோம். முதலாவதாக அருமையான சகோதரி மோனிஷா அவர்களுக்காக அவங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க, ப்ரேயர் பாயிண்ட் அனுப்பியிருந்தாங்க. ஆண்டவர் நாட்களிலே ஆண்டவர் அந்த வேலை ஸ்தலங்களில் இருக்கிற பிரச்சனையை கத்தர் மாற்றும்படியாய், குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகளை கத்தர் மாற்றும்படியாய் நாம் செபிக்க போகிறோம். கண்களை மூடி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். சகோதரி மோனிஷா அவர்களை கத்தர் நீர் ஆசீர்வதிங்க. போக்கிலும் வரத்திலும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம். வேலை ஸ்தலங்களிலே காணப்படுகிற பிரச்சனைகள் மாறட்டும்ப்பா. அந்த இடத்துல சப்பா எல்லா பிரச்சனைகளையும் நீர் லகுவாய் மாற்றுங்க அப்பா. ஸ்தோத்திரம். அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கத்தர் கட்டளிடுங்கப்பா. அதிகாரியுடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும். கிருபை செஞ்சிடுங்க. வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். வீட்டில் இருக்கிற சூழ்நிலைமைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. சகோதரி ஆண்டவரே சப்பா நல்ல கிருபையை தாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தைரியத்தை தாங்க. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். திட நம்பிக்கையை தாருங்க ஆவியானவரே. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆசீர்வாதமாக இருக்கணுமே அப்பா. நீங்கள் கிருபை செஞ்சிடுங்க ஆவியானவரே. நீங்கள் அப்படியே செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் நம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. அடுத்தபடியாக அருமையான சகோதரி பிரியா அவங்களுக்காக, சரண்யாவுக்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க ஒரு வேலை, கவர்மெண்ட் வேலை வேண்டும் என்பதற்காக அவங்க படிச்சுட்ருக்காங்க. ஆண்டவர் இந்த நாட்களிலே அவங்களுடைய ஸ்டடீஸ் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா, அவங்க விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றும்படியா செபிக்கலாம். பவித்ரா என்கிற சகோதரிக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நாம் செபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே நாமத்தினால் அருமையான சகோதரி பிரியாவுக்காக, சரண்யாவுக்காக செபிக்கிறேன். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களில் அவங்களுக்கு ஏசப்பா நல்ல கிருபையை தாங்க, ஞானத்தை தாங்க. கவர்மெண்ட் ஜாப் ஆண்டவரே ஏசப்பா. அதற்காக ஏசப்பா அவங்க கவர்மெண்ட்காக ஏசப்பா அவங்க படிச்சுட்ருக்காங்க. அந்த ஸ்டடீஸை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. நல்ல ஞானத்தை கொடுங்க, கிருபையை தாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேலை ஸ்தல அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா. கவர்மெண்ட்டில் ஏசப்பா நல்ல ஒரு வேலையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுங்க. சரண்யாவுக்கு, பிரியாவுக்கும் ஆண்டவரே ஏசப்பா. பிரியாவுடைய வேலை அப்பா ப்ரொமோஷன் ஆகட்டும், சேலரி இன்க்ரீஸ் ஆகட்டும். பவித்ராவுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுங்க. தடைகளெல்லாம் கர்த்தர் மாற்றும் எஸ்ஸப்பா. நீங்கள் அப்படியே செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு
அப்படியாக கர்த்தர் நல்ல ஒரு பதிலை கொடுத்ததுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் ஒவ்வொரு வியாதியஸ்தர்களுக்காக செபிக்க போகிறோம் இந்த காலை நேரங்களில். ஹல்லேலூயா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஒவ்வொரு வியாதியஸ்தர்களை கர்த்தர் தொடுங்க இயேசுவி நாமத்தினால, இயேசுவி நாமத்தினால. ஏசப்பா அநேக வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்கள்ப்பா, அநேக வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்க, கிட்னி பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அவர்களை நீங்கள் தொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதிய கிட்னி உருவாகட்டும். கிட்னி அப்பா செயலற்று இருப்பதை அறிவீர் இயேசுவி நாமத்தினால். நல்ல ஆண்டவர் புதிய கிட்னியை கொடுங்க. கிட்னி ஸ்டோன் வெளியேறட்டும். அந்த நான்சி சிஸ்டர் கூட ஏசப்பா கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறது என்று சொன்னார்கள். அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கேன்சர் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு நல்ல ஒரு விடுதலை, பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் இயேசுவி நாமத்தினால. மஞ்சள் காமாலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏசப்பா நீ நல்ல சுகத்தை கொடுங்க. உயிர்கொல்லி நோய் இயேசுவி நாமத்தினால ஒவ்வொருவரை விட்டு வெளியேறட்டும் இயேசுவி நாமத்தினால. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். இருதயத்தில் பிரச்சனை இயேசுவி நாமத்தினால. இருதயத்தில் காணப்படுகிற அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் வீக்கம் இருதய அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் பிரச்சனை மாறட்டும். அப்பா ஸ்தோத்திர. இருதயத்தில் காணப்படுகிற ஓட்டைகள் அடைக்கப்படுவதாக. அப்பா அடைப்புகள் திறக்கப்படட்டும்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆப்ரேஷன் இல்லாமல் அப்பா இருதயத்தை நீங்கள் அப்பா புதிய இருதயமாய் மாற்றும் ஆண்டவர். நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. நல்ல சுகத்தை அடிக்கடி வருகிற மாரடைப்பிலிருந்து ஒவ்வொருவருக்கு நீர் விடுதலை தாங்க, விடுதலை தாங்க ஆவியானவர். அல்லேலூயா. ஸ்தோத்திர. டிபி வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம் இயேசுவி நாமத்தினால. சுகம் உண்டாகட்டும். நீர் ஒரு அப்பா விடுதலை கொடுத்துருங்கப்பா. ஸ்தோத்திரம். தொண்டையில் இருக்கிற பிரச்சனை, சளி, இருமல் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொண்டை கரகரப்பு அப்பா ஸ்தோத்திர. ரத்தம் சீல் வடிகிற சூழ்நிலை மாறட்டும். நன்றாக சாப்பிடட்ட உதவி செய்யுங்க. எல்லாம் அந்த ஒரே சப்பா வழி ஒரே சப்பா வாய் வழியாக சாப்பிடாம டிபி வழியாக சாப்பிட்ற ஒவ்வொருவரை நினைக்கிறோம் இயேசுவி நாம. எல்லாரும் வாய் வழியாக சாப்பிட அப்பா நீங்கள் உதவி செஞ்சுடுங்க. வேதமணி ஆண்டிக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. விடுதலை உண்டாவதாக இயேசுவி நாமத்தினால. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரெல்லாம் எய்ட்ஸ் நோயில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ ஆண்டவர் நல்ல சுகத்தை தருவீராக இயேசுவி நாமத்தினால. அப்பா அந்த நாட்களில் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் நினைக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உண்டாவதாக, உண்டாவதாக இயேசுவி நாமத்தினால உண்டாகட்டும் ஆண்டவரே. யாருக்கெல்லாம் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவர் சரீரத்தில் ஆங்காங்கே இருக்கிற கட்டிகள் மறையட்டும் இயேசுவி நாமத்தினால. கட்டிகள் மறைவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவர். பிரெயினில் இருக்கிற கட்டி மறையட்டும். யாருக்கெல்லாம் பிரெயின் டியூமரில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வாலிபர்கள், ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கு நீ நல்ல சுகத்தை கொடுங்க. அருமையான சகோதரி அந்த நிர்மலா சகோதரிக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சப்பா விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவர். யாருக்கெல்லாம் அப்பா தொண்டை பகுதியில் இருக்கிற கட்டி, வயிற்று பகுதியில் காணப்படுகிற கட்டி மறையட்டும். இடுப்பு பகுதியில் ஆண்டவர் இருக்கிற கட்டி மறையட்டும். கழுத்து பகுதியில் அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சப்பாக்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாயிலே சப்பா உதட்டில் ஆண்டவரே ஆங்காங்கே இருக்கிற ஒவ்வொரு கட்டிகள் மறைவதாக. அப்பா ஸ்தோத்திர. சரீரத்தில் அப்பா நல்ல சுகத்தை கொடுங்க ஆவியானவரே. சுகத்தை கொடுங்கப்பா. எல்லாம் ப்ரெஷர் ஆண்டவரே சப்பா யாருக்கெல்லாம் ப்ரெஷர் இருக்கிறதோ, ஐ ப்ரெஷர் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை கொடுங்க இயேசுவி நாமத்தில். ப்ரெஷர் மூலமாக வருகிற குழப்பத்தின் ஆவி, மன அழுத்தத்தின் ஆவி, டென்ஷன் அப்பா ஸ்தோத்திரி எல்லாம் வெளியேறட்டும் ஆண்டவரே. நல்ல சுகத்தை கொடுங்க, விடுதலை கொடுங்க. லோ ப்ரெஷர் மாறுவதாக, லோ சுகர் மாறட்டும். தலை சுத்து மயக்கம் மாறுவதாக இயேசுவி நாமத்தில். நல்ல சுகம் உண்டாகட்டும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே. சுகர் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொருவருக்கு சுகம் உண்டாகட்டும். யாரெல்லாம் சுகர் வியாதியில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே நல்ல சுகத்தை தருவீராக, நல்ல சுகத்தை தருவீராக இயேசுவி நாமத்தினால. சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. சுகம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நரம்பு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரை நினைக்கிறோம் இயேசுவி நாமத்தில். இசப்பா சரீரத்தில் காணப்படுகிற அப்பா நரம்புகளை புதிதாக்குங்க ஆண்டவரே. புதிதாக மாற்றுங்க ஆண்டவரே. புதிதாக மாற்றுங்க. நரம்பு மூலமாக வருகிற ஃபிக்ஸ் ஆண்டவரே இயேசுவி நாமத்தில் அப்பா மாறுவதாக. விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. சரீரத்தில் இருக்கிற எலும்பு பிரச்சனைகள் மாறட்டும். ஸ்தோத்திர ஆண்டவர். எலும்புகள் பலப்படட்டும். எலும்பு தேய்மானம் மாறுவதாக. புதிய எலும்புகளை கத்தர் கட்டளிடுங்க ஆவியானவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவர்களை நினைக்கிறேன் இயேசுவி நாமத்தில். இந்த காலை நேரங்களில் எல்லா ஃபைல்ஸ் ப்ராப்ளம் மாறுவதாக. ஒவ்வொருவருக்கும் நல்ல விடுதலை, விடுதலை, விடுதலை கத்தர் கட்டளிடுங்க ஆண்டவர். தீராத தலைவலி, அடிக்கடி வருகிற தலைவலி, ஒற்றை தலைவலியில் இருக்கிற ஒவ்வொருவரை நினைக்கிறோம் இயேசுவி நாமத்தில். சுகம் இயேசுவி நாமத்தில். சுகம் இயேசுவி நாமத்தில். அற்புதம், விடுதலை கத்தர் கொடுத்துடுங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா.
அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்தும். கர்ப்பப்பையில் இருக்கிற அப்பா நீர்க்கட்டி மறையட்ட ஒவ்வொரு பெண்களுக்கு காணப்படுகிற கர்ப்பப்பையில் இருக்கிற நீர்க்கட்டி மறையட்ட ஆண்டவர். பெரும்பாடு உள்ள ஸ்திரீகளை தொடுங்க, பெரும்பாடு உள்ள அப்பா ஒவ்வொரு பெண்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க 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 ஆண்டவர். உம்மால் முடியுமே, உம்மால் முடியுமே ஏசப்பா. தைராய்டு பிரச்சனையில் இருக்கிறவர்களை நினைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். தைராய்டு பிரச்சனை மாறுவதாக நல்ல சுகத்தை கொடுங்க ஆவியானவர். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாறட்டும். யாரெல்லாம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தில் இருக்கிறார்களோ ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுங்க. ஜீரணமாகாத சூழ்நிலை மாறுவதாக. ஜீரண உறுப்புகளை ஒவ்வொன்றும் நீங்கள் தொடுங்கப்பா. அந்த காலை நேரத்தில் தொடுங்க ஆவியானவர். ஓ அல்சர் ப்ராப்ளங்கள் மாறுவதாக. தொண்டை எரிச்சல், நெஞ்சு எரிச்சல், வயிற்றில் இருக்கிற குடல் புண் மாறட்டும். குடல் புண் மாறுவதாக இயேசுவி நாமத்தில். அல்சர் ப்ராப்ளத்தை மாற்றுங்க அப்பா. சைனஸ் ப்ராப்ளம் மாறட்டும். டஸ்ட் அலர்ஜி ஏசப்பா யாருக்கெல்லாம் இருக்கிறதோ ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல விடுதலை கொடுங்கப்பா. அடிக்கடி ஒரு ஜலதோஷம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். மூக்கு உள்ளே இருக்கிற கட்டிகள் இயேசுவி நாமத்தில் மறையட்டும் ஆண்டவரே. ஓ ஜலதோஷத்தின் ஆவி மாறட்டும். டஸ்ட் அலர்ஜி மாறட்டும் ஆண்டவரே. ஓ நுரையீரல் பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரை நினைக்கிறோம் இயேசுவி நாமத்தில். இந்த காலை நேரங்களில் நுரையீரல் பிரச்சனையில் இருக்கிறவர்களை கர்த்தர் நீர் தொட்டு சுகமாக்குங்க. அருமையான சகோதரி ரூத் ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. வாலிபத்திலே ஏசப்பா சாட்சியாக நிறுத்துங்க. ஜீவனை கொடுங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமாப்பா ஸ்தோத்திரமாப்பா. ஹல்லேலூயா. நீர் விடுதலையை கொடுத்துருங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா அப்பா. வீசிங் ப்ராப்ளத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கு என்னை ஜெபிக்கிறாண்டவர். வீசிங் ப்ராப்ளம் மாறட்டும். நல்ல சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. எல்லாம் மூச்சு திணறல் மாறட்டும். அடிக்கடி வருகிற பலவீனம் மாறுவதாக. சளி இருவல் மாறட்டும் ஆண்டவர். இயேசுவி நாமத்தில் சுகம் சுகம் விடுதலை விடுதலை உண்டாவதாக. நீர் அற்புதத்தை செஞ்சிடுங்க ஆவியானவர். ஹல்லேலூயா. இன்னும் அநேகர் இருக்கிறார்கள்ப்பா. இன்னும் அநேக வியாதியஸ்தர்கள் காணப்படுகிறார்கள் ஆண்டவரே. அநேக வியாதியஸ்தருக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. விடுதலை உண்டாவதாக. இயேசுவி நாமத்தில் விடுதலை விடுதலைப்பா விடுதலைப்பா. கர்த்தர் நல்லவர். நாம் செபித்த ஒவ்வொரு சபா விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்டு நல்ல ஒவ்வொரு வியாதியஸ்தருக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்ததற்காக நம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலே யாரெல்லாம் பிரயாணப்பட்டு போகிறார்களோ ஒவ்வொருவருக்காக செபிக்க போகிறோம். இந்த நாளிலே சப்பா பிரயாணப்பட்டு போகிற ஒவ்வொருவரை கர்த்தர் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவர். இந்த காலை நேரங்களிலே இயேசுவே ஸ்தோத்திர ஆண்டவர். சிறு பிள்ளைகளை போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. வாலிபர்களை போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் வேலைக்கு போகும்போது வரும்போது பாதுகாத்து கொள்ளுங்க. உங்கள் பிரச்சனை கடந்து செல்லட்டும். எல்லா ஆபத்துக்கும் விபத்துக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா ஆபத்துக்கும் விபத்துக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஓ டூ வீலரில் ஆண்டவர், டூ வீலரில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, சைக்கிளில் போகிறாங்க, கால்நடையாக நடந்து போகிறாங்க, ஆட்டோவில், ஓ ஸ்தோத்திர டிராக்டரில், லாரியில், இது போல் பிரயாணப்பட்டு போகிற வேலைக்காக போகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஓ நினைத்து பார்க்குறோம். அந்த காலை நேரங்களில் எல்லா ஆக்சிடென்ட்டுக்கும் விபத்துக்கும் என் தேவனே நீர் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஆவியானவரே. ஓ ஊழியத்திற்காக செல்கிற ஊழியக்காரர்களுக்காக, ஊழியக்காரிகளுக்காக, விசுவாசிகளுக்காக செபிக்கிறோம். காலை நேரங்களில் போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. பிரயாணப்பட்டு போகிறாங்க ஊழியத்திற்காக அப்பா. காரில் போவாங்க, பஸ்ஸில், ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே, டூ வீலரில் ஆண்டவரே, ட்ரெயினில், ஃப்ளைட்டில் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கப்பலில் ஆண்டவரே போகிற அப்பா ஒவ்வொருவரையும் கத்த நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா ஆபத்துக்கும் விபத்துக்கும் நீர் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஆவியானவரே. ஓ ரிவலவ சந்தூரி மக்கரல சக்கரல தனமா கரல. கத்தர் அப்படியாக ஒவ்வொருவரும் இந்த நாளிலே பிரயாணங்களை கத்தர் வாய்க்க செய்தாங்க. அதற்காக நம் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலே யாரெல்லாம் கடன் பிரச்சனையில் இருக்கிறார்களோ ஆண்டவர் அந்த குடும்பங்களை கத்தர் அந்த கடன் பிரச்சனையில் விடுதலை கொடுக்கும்படியாக, வறுமையினால் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு ஆண்டவர் நல்ல வேலையை கத்தர் கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே. நன்றி அப்பா. ஓ நன்றி அப்பா. யாரெல்லாம் கடன் பிரச்சனையில் இருக்கிறார்களோ ஆண்டவரே நல்ல ஆண்டவரே கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரை விடுதலை கொடுங்க. அந்த கடனிலிருந்து விடுதலை, அந்த கடன்களை அடைக்கக்கூடிய கிருபையை தாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ வேலை இல்லாதனால கடன் எடுக்கிறாங்க, கடன் அதிகமாயிட்டதுனால தற்கொலை நேராய் போறாங்க. எல்லா தற்கொலை நாவி இயேசுவி நாமத்தினால வெளியேறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அந்த கடன்களை அடைக்கக்கூடிய கிருபையை நீர் தாருங்க தாருங்கப்பா. உம்மால் முடியுமே. அந்த கடன்களை அடைக்க வேண்டுமே. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்கப்பா. வறுமைகள் மாறுவதாக இயேசுவி நாமத்தினால. ஏசப்பா கடன்களை அடைக்கக்கூடிய கிருபை அப்பா நீங்க கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். உம்மால் முடியும். இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியாக அந்த கடன்கள் எல்லாம் அடைத்ததற்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சமாதானம் இல்லாத
இல்லாத குடும்பங்களுக்காக செபிக்க போகிறோம். இந்த நாளில் யாரெல்லாம் சமாதானம் இல்லாத குடும்பங்களில் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாம் செபிக்கலாம். இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சமாதானம் இல்லாத குடும்பங்களை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் சமாதானத்தை கொடுங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கிடையே சமாதானத்தை ஊற்றுங்க. மருமகள் மாமியாருக்கிடையே சமாதானத்தை ஊற்றுங்கப்பா. சபையில் விசுவாசிகளுக்கும் போதகருக்கும் நீர் ஊற்றுங்கப்பா. ஸ்கூலில் மாணவர்களுக்கும் டீச்சர்ஸ்க்கும் சமாதானம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். வேலை ஸ்தலங்களில் சமாதானம் உண்டாகட்டும். ஊழிய ஸ்தலங்களில் சமாதானம் உண்டாகட்டும். சமாதானத்தின் ஆவியானவரின் சமாதானத்தை கொடுங்க. ஆவியானவரே உம்மால் முடியும், உம்மால் முடியுமே. சமாதானத்தை கொடுங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் நம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளில் யாரெல்லாம் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டாங்களோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, ஒரு குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்க எந்த நோக்கத்தோடு இதில் கலந்து கொண்டாருங்களோ உங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றுங்க. வாஞ்சைகளை நிறைவேற்றுங்க. விருப்பங்களை நிறைவேற்றுங்க. ஆவியானவரே ஸ்தோத்திரமப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ நன்றி ராஜா. நன்றி 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 இயேசுவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அப்பா, அப்படியாக ஒவ்வொரு குடும்பத்தை நீ ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஜெபம் ஒவ்வொரு நாளும் காலை 5 முதல் 6 மணி வரை நடைபெறும். நீங்கள் எல்லாரும் இதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். எல்லாரும் கலந்து கொள்ளும்போது கர்த்தர் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் உங்களுடைய வேலை ஸ்தலங்களையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக செபிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸிலே போட்டு விடுங்க. உங்களுக்காக நாங்கள் செபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். நம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே. எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதானே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நன்றிப்பா. இதுவரை அப்பா சோதர பலிகளை செலுத்தி பாடல் பாடி ஆராதித்து வேதத்தை வாசித்து உடைய வசனங்களை தியானிக்க அநேகருக்காக செபிக்கவும் நீங்கள் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை நடத்துங்க. உங்கள் கிருபை, உங்கள் பிரச்சனை எங்களை ஆளுக செய்யட்டும். கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் ஜீவிக்க நீங்கள் உதவி செஞ்சிடுங்கப்பா. நீர் எங்களை பலப்படுத்துங்க. உங்கள் கரத்திலே எங்களை தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் எல்லாரும் சேர்ந்தே சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். God bless you.